அவரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாங்க. கீழே விழுந்தார். எலும்பு முறிவு காரணமாக அவர் உயிர் பிரிந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சிக்கு வந்த 26வது மரணம். தாசை ஞானவேல் எடுத்த ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு அப்பா இருக்காரு, இப்போ அந்த மோசமான அப்பா இருக்கார்ல, இந்த அப்பா வந்து அதை பார்த்துட்டு வந்துட்டு கசிந்துருகி கண்ணீர் மல்கினேன் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அடடா, எவ்வளோ ஒரு மனித உரிமை ஆர்வலராக இருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின்னு நம்மளாம் நினைச்சோம். ஆனால் இவர் வந்ததுலேருந்து தான் கஸ்டோடியல் டெத்து விக்னேஷ் செக்ரட்டரியேட் காலனியில் அடித்து கொல்லப்பட்ட குதிரைடாயம் வச்சிருக்கிற விக்னேஷ்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. இறுதியாக நடந்தது அந்த மானாமதுரை அஜித்குமார் மரணத்தில் எந்த முகாந்திரமும் இல்லைன்னு சிபிஐ சொல்லிடுச்சு. அப்போ அது ப்ரூட்டல் மர்டர். இதை வந்து கண்டக்டட் பை த டிஎஸ்பி அண்டு பெட்டாலியன் வழியாக பண்ணியிருக்காங்க. இப்போ அதுலேயே வந்து நமக்கு இருக்கிற சந்தேகம், சண்முக சுந்தரங்கிற ஒரு டிஎஸ்பிக்கு தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ யாரோ ஒரு மேலதிகாரிகிட்டேருந்து அவருக்கு உத்தரவு வந்திருக்கிறது. அடுத்து அந்த இதில் இன்வால்வ் ஆகி அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த நிகிதா, அப்போ அவங்க ஏதோ மானிபுலேட்டடாக அதை பண்ணியிருக்காங்கங்கிறது என்னுடைய, நான் ஒரு வழக்கறிஞராக நான் அதை புரிஞ்சுக்கிறேன். என்ன, இப்படி ஒரு தனிநபருடைய உயிரை அரசு இயந்திரமே எடுக்க முடியும் அப்படி என்று சொன்னால், அப்போ இது நடப்பது வந்து மக்களாட்சியா, ரூல் ஆஃப் லா நடக்குதா, சட்டத்தின் ஆட்சி நடக்குதான்னு ஏற்கனவே ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திரும்பவும் அதே லிமிட்டு மானாமதுரையில் இந்த ஆகாஷுடைய மரணம் நடந்திருக்குங்கிற போது வந்து உண்மையிலேயே இந்த ஆட்சி அகற்றப்பட வேணும்னு நாங்கள் வந்து தொடர்ந்து பொற்குரல் கொடுத்து பேசிக்கிட்டு வர்றோம்னா வந்து எங்களுடைய தனிப்பட்ட விருப்ப வெறுப்புக்காக இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது.